மாதிரி கொலாபரேஷன் நிறைய பண்றீங்க, எவ்வளவு salary? 23ல வந்து வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஒரு சில பல காரணத்தினால வந்து ஒரு சில விஷயங்களை டெலிட் பண்ணிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அது வந்து 2024ல நான் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தா வந்து என்ஜிஎல்ல வந்து கொஸ்டின் அப்படியே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்காம இருந்தாங்க. நான் வந்து போய் அப்புறமா நிறைய டைம்ஸ் வந்து ஸ்டோரியில போட்டு கொஸ்டின் கேட்க வச்சேன். ஸோ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான். மறக்காம வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ரிப்பீட் கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்தேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஒரு 10 கொஸ்டினுக்கு அப்புறம் நம்மளோட புது மைக் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மைக் வந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ வாங்க டக்குனு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எஃப்எஃப்ஆர் பப்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பப்ஜி விளையாண்டுருக்கேன். 1 நாள் 2 நாள் விளையாண்டுருக்கேன். அதுக்குமா எனக்கு வந்து பப்ஜி சுத்தமா செட் ஆகல. ஆனா வந்து எஃப்எஃப் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களை பத்தி மத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்மளை வந்து பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஈஸியா. அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது வந்து நல்லா தான் பேசுவாங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் தெரியாம வார்த்தைகள்லாம் வந்து டக்குனா விட மாட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, அவங்க எப்படி பேசுவாங்களோ அதுக்கு மேல நான் வந்து பேசுவேன். அவங்க நல்லா பேசும்போது நான் நல்லா பேசுவேன். அவங்க வந்து ஒரு மாதிரி பேசும்போது எனக்கு எப்படி வந்து நான் என்னை சேஃப் கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்து தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படின்னா அவங்க அதை வச்சு நான் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஈஸியா. நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யாராவது இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னா பண்ணிக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நான் வந்து போயிருவேன். அவ்வளவுதான். இப்பெல்லாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவுதான், இதான் ஆன்சர். ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஷாப்பிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனா ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வியர் பண்ணி பாக்குறோமோ இல்லையோ, நம்ம வந்து கண்கூடா இது நமக்கு சூட் ஆகுமோ அப்படின்னு வச்சு பார்த்து வாங்கலாம். அதனால எனக்கு வந்து ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் பிடிக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கனால மேபி எனக்கு அது இப்பெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஃப்லைன் ஷாப்பிங் தான். ஃபர்ஸ்ட் கொலாப் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொலாப் எப்படி கிடைச்சிச்சுன்னா, நான் வந்துட்டு இப்போ வந்து 300 ஃபாலோவர்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி 200 தான் வச்சிருந்தேன். அவங்க வந்துட்டு பேட்டர் கொலாப் அப்படின்னா எந்த பிராண்டா தான் ஓகே அப்படின்றவாங்க, மோஸ்ட்லி ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் பேட்டர் கொலாப் தான் ஃபர்ஸ்ட் பிச் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். பட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபுளுசரா ஆக போறோம். நான் பெரிய இன்ஃபுளுசர்லாம் இல்ல. நான் வந்து யூடியூபரா ஆக போறோமோ இல்ல இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஃபுளுசர் ஆக போறோமோ வாட் எவர், பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நிச் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கிடைச்சிச்சு. அமௌண்ட் வந்து 1 பைசா கூட கிடையாது. என் டேட் ஆஃப் பர்த் வந்து யாரோ கேட்டிருக்காங்க. அது வந்து செப்டம்பர் 19, 2003. மதர் டங். நான் ஒரு சாங் போறேன், வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆக்சுவலா என் மதர் டங் வந்து தெலுங்கு. ஓகேவா? ரூம் டூர் வந்து அந்த அளவுக்கு தான் பெருசா இல்ல. இந்த ஒரு கார்னர் தான் ரூம் டூர் அப்படின்னா இதுலயே நீங்க பாத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் தான், அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஃப்ரேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். ஹேர் வந்து நான் சமீப காலமா வந்து நான் ஒழுங்கா மெயின்டைன் பண்றதே இல்லாதான் உண்மை. ஏன் அப்படின்னா என்னோட ஹேர் வந்து நான் லேயர் கட் பண்ணேன். ஆக்சுவலா என்னோட ஹேர் வந்து நல்லா லென்த்தா தான் இருக்கும். நான் வந்து லேயர் கட் பண்ணனால என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகுது. நிறைய பேர் லேயர் கட் பண்ணவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லாங் ஹேர் வச்சுட்டு லேயர் கட் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். வந்து ஹேர் கேர் பண்றதை விட இன்டேக் எடுத்துக்கிட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டேக்கை மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு 1 இயரா தான் வந்து என்னோட ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு நான் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ், கருவேப்பிலை சாதம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஸ்கின் கேர் வந்துட்டு நான் அதான் பெருசா பண்ணேன். என்னோட ஃபேஸ் நீங்க ஜூம் பண்ணி வேணா பாருங்க. யூடியூப்ல ஜூம் பண்ணலாம். ஸோ ஜூம் பண்ணி வேணா பாருங்க எப்படி என்னோட ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கின் கேர்லாம் வந்து நான் வந்து 1-2 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்கின் என்ன வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால எல்லாமே பார்க்கும்போது நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சென்னை எப்போ வரா? மேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எனக்கு வெளியே நல்லாவே தெரியும் யாரு அப்படின்னு. என் கசின்ஸா இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். சென்னை எப்போ வர்ற? கண்டிப்பா வருவேன். ஒரு 2 months தான் வந்துருவேன். சென்னை போய் நான் 3 months ஆகுது. அதனால அந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, கொலாபரேஷன் நிறைய பண்றீங்க, எவ்வளவு salary? நான் இப்பயும் சொல்றேன், சத்தியமா நான் அவ்வளவு பெரிய பிஸ்தா பருப்பெல்லாம் அதுவுமே கிடையாது. கொலாபரேஷன் பண்றேன் அப்படின்னா அது பேட்டர் கொலாப் மட்டும் தான். பேட்டர் கொலாப் பெய்ட் கொலாப் சொல்லிட்டு 2 இருக்கு. பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பிஆர் கைஸ்னா அவங்களாம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்து வந்து கொடுக்கறது தான் பிஆர். பெய்டு அக்கௌண்ட் பெய்டு கொலாப் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து பிச் பண்ணி
எனக்கு பெய்டு தான் வேணும்னு சொல்லி வாங்குறதா, அதுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் மேல வேணும். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பெய்டு கொலாப். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஒரு விஷயத்துக்கு நீங்க ரிக்ரெட் பண்ணதே இல்ல, பண்ணது ரீசெண்டா அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னா, என்னை விட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் வந்து பாதர் பண்ணிக்கிறதே கிடையாது. சோ எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு we have to set a boundary. ஸோ பவுண்டரி செட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த உலகத்துல வந்து வாழ முடியும். அது ஸோ ரிக்ரெட் பண்றதே கிடையாது போலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து செலிபிரிட்டி கிரஷ் தான் சொல்றேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. செலிபிரிட்டி கிரஷ் வந்து எனக்கு விஜய் தேவர்கொண்டா, அதுக்கப்புறம் வந்து விஜய். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் யாருமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எப்போ மேரேஜா? ஏன்னா யாராவது பூமர் ஆண்டி வந்து கேக்குறீங்களா? எனக்கு தெரியல எப்போ மேரேஜ். பூமர் ஆண்டியா அங்கிளா எனக்கு தெரியல. மேரேஜ்லாம் வந்துட்டு இப்போ I'm just 22. ஓகேவா? அதனால வந்துட்டு மேரேஜ்லாம் இப்போ வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லிப்ஸ்டிக் ஷேட்ஸ். ஓகே, நான் வந்து என்ன லிப்ஸ்டிக் ஷேட் வந்து ரீசெண்டா யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபர்ட் கட்சி. நான் வந்து என்ன ஷேட் யூஸ் பண்றேன், ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி வாவ் மேட் லிப்ஸ்டிக் நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் போட்டிருக்கேன். அதுல வந்து கொக்கோ கிரஷ் அந்த ஃபிளேவர் தான், அந்த ஷேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லாவே இருக்கு. ஸ்வெஸ் பியூட்டியோட நியூ ஷேட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணேன் அதை நான் ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஹேர் சீரம் என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்குறீங்க. ஹேர் சீரம் வந்து நீங்க க்ரோத் கேக்குறீங்களா இல்ல சில்கி ஹேரா இருக்கிறது கேக்குறீங்களா எனக்கு தெரியல. நான் வந்து ஹேர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஸ் குட்னஸோட ஹேர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியாது. வளர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியாது. பட் வந்து சில்கா அப்படி வந்துட்டு நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செட்ரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங், பேர் கூட எனக்கு தெரியல. இதை இமேஜ் ஆட் பண்றேன். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சீரீஸ். ஓகே, சீரீஸ் வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சீரீஸ் நான் பாக்குறது இல்லை. முன்னாடி எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் கொரியன் சீரீஸ், சி டிராமா தான் எனக்கு நிறைய கண்டப்படும். அதான் நான் நிறைய பார்ப்பேன். லாஸ்டா வந்து நான் என்ன பண்ணிட்டு பாத்துட்டு இருந்தேன்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ அதான் பாத்துட்டு இருந்தேன். அதனாலதான் இருந்துச்சு. பார்ப்போம். அதை வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்கேன், பாக்குறது இல்லை. எக்ஸாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அதனால வந்து நம்ம இனிமேல் கண்டினியூ பண்ணிட்டு நான் வந்து ஸ்டோரியாவே தனியா ரிவ்யூ மாதிரி நான் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பட் என்னோட ஃபேவரட் சீரீஸ் என்ன தெரியுமா, அந்த இதுதான் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். அதுதான் என்னோட ஃபேவரட். செகண்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். புக்ஸ். ஸோ புக்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட். ஏன் அப்படின்னா புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கணும் அப்படின்னு சொல்ல ஸ்டோரி புக்ஸ். ஸோ நான் இப்போ என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். ஸோ அந்த புக் தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சத்தியமா சொல்றேன், இன்ட்ரோடக்ஷனே அவ்வளவு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. அதுல என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட அந்த நிஜமான நம்மளோட இன்னர் தாட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஆத்தர் வந்து புக்காவே எழுதி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட செல்ஃப் கான்பிடென்ட வந்து பில்ட் பண்றதுக்காக அந்த புக் படிச்சுக்கலாம். சோ நான் அப்படிதான், ஒரு பர்சன் நம்மளோட போயிட்டாங்க அப்படின்னா நான் வந்து அதையே நினைச்சிட்டு ஒரு வருஷம் ஓட்டிட்டு அடுத்த வருஷம் வந்து நியூ ரெசல்யூஷன் மாதிரி எடுப்பேன். எவன் போனாலும் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு திரும்ப அதையே நான் தப்பு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இந்த புக்கை வந்து ஆன்லைன் பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெர்ஃப்யூம் சஜஷன். நான் வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்றதே கிடையாது. ரீசெண்டா எனக்கு கொலாப்ல ஒன்று வந்துச்சு, ஜவுரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பிராண்ட்ல இருந்து ஒரு சாலிட் பெர்ஃப்யூம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நிஜமாலே பிடிச்சிருக்கு. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது பாக்குறதுக்கு லிப் பாம் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ பெர்ஃப்யூம். இது இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து அழகா இப்படி எடுத்து இப்படி வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட பர்ஸ் பாயிண்ட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரி ஈஸியாவே கேரி பண்ணிட்டு போனால. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கேட் ஆர் டாக் அப்படின்னு ஆப்வியஸ்லி டாக் தான். எனக்கு கேட்னா கொஞ்சம் பயம், டாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. உங்க சேலரி, ஃபர்ஸ்ட் சேலரியில நீங்க என்ன வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சேலரியில நிறைய லோன் மட்டும் தான் பே பண்ணிருக்கேன். என்ன வாங்கிருந்தேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் சேலரி என்ன வாங்கினா என்னோட போன் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஓகேவா, ரெட்மி போன் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் என்னோட செகண்ட் சேலரியில நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா.
காலேஜ் லைஃபை நீங்க மிஸ் பண்றீங்களா இல்ல ஸ்கூல் லைஃபை நீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. காலேஜ் நான் மிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அப்பயுமே நான் வந்து ஒரு 100 பேர் நான் சுத்தி இருந்தாலும் தனியா தான் இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து காலேஜ் லைஃப் ரொம்ப செட் ஆகல. எனக்கு அது வந்துட்டு அவ்வளவுக்கு நான் மிஸ் பண்ணல. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்றேன். என்னோட பஸ், அதுக்கப்புறமா வந்து என்னையும் மதிச்சு பேசினவங்க தான் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்றேன். பட் இனிமே என் டச்ல தான் ஒரு சில பேர் என் கூட டச்ல தான் இருக்காங்க. காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை, அதனால எனக்கு அது பிடிக்கல. ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். ஸ்கூலுக்கு இப்போ கூட சேர்த்துட்டா நான் போவேன், அதே பேட்சோட சேர்த்துட்டா நான் போவேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்கூல் லைஃப் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பா, இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் கேட்டிருக்கீங்க. சீரியஸ்லி ஐம் எக்ஸ்ட்ரோவர்ட். பட் இப்போ கொஞ்ச நாளா வந்து என்னைய வந்து இன்ட்ரோவர்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் என்னோட பெட்டர்மெண்ட்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு வந்து நல்லது. நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்ததுனாலதான் எனக்கு வந்து நிறைய செருப்படிகள் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரோவர்ட்டா இருந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இன்ட்ரோவர்ட் ஆயிட்டேன். ஸோ கைஸ், இப்போ நீங்க இனிமேல் என்ன கேட்டீங்கன்னா ஐம் எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகே, கொஸ்டின். ஸோ காலேஜ் லைஃப் மிஸ் பண்றீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவன் அப்பயே ரிப்ளை பண்ணிட்டேன். எவ்வளவு அரியர்ஸ்? நான் வேணா மார்க் ஷீட் ஒரு நாள் வந்து வீடியோவா போடுறேன். எங்க அரியர் அப்படின்ற வார்த்தைக்கே வந்து என்னோட வீட்லயும் பேச்சு கிடையாது, வீட்லயும் இடம் கிடையாது. ஸோ அப்பயும் நீங்க பாத்துக்கோங்க, நான் அரியர்ஸ் போட்டேன்னா எங்க வீட்டை சேர்த்துப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அதனால அரியர்ஸ் நான் போட மாட்டேன். ஸோ அரியர்ஸ் நான் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். யாரையாச்சும் நீங்க வந்து கோஸ்டிங் பண்ணிருக்கீங்களா? கோஸ்டிங்னா என்ன மீனிங் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வரேன். when a person suddenly stop all communication with someone without giving any reasons or warning. ஸோ நான் அப்படி கிடையாது. எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேச பிடிக்கல அப்படின்னா நான் வந்து டைரக்டாவே சொல்லிடுவேன், இந்த மாதிரி நீங்க வந்து ஹர்ட் பண்றீங்க, அதனால எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேச வந்து பிடிக்கல, ஆல்ரெடி நீங்க வந்து அதை என்கிட்ட அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி பார்ப்பேன். அதை அவங்க கேட்க இப் தேர் டூயிங் இட் ரிப்பீட்டட்லினா நான் வந்துட்டு பேச மாட்டேன். ஸோ வந்து அவங்கள்ட்ட அதை வார்னிங் கொடுத்துட்டு தான் நான் விலகுவேன். போஸ்டிங்னா நான் வேணும்னே அப்படி பண்ணது கிடையாது. புது மைக்கே நமக்கு திரும்ப வந்துருச்சு, சார்ஜ் ஏறிடுச்சு, நம்ம இதில் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன், ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆஃப் சாரி வந்து நான் ஒரு 4 வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இன்னும் ஒரு 5-6 சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அது ஒரு கலெக்ஷனா வந்து யூடியூப்ல போடுறேன். ஓகேவா? கொஸ்டின் வந்து, ஹேவ் யூ எவர் பீன் சம்ஒன்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாருக்குமே ஆப்ஷன் தான் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து யாருமே ஆப்ஷனா பார்த்தது கிடையாது. நான் பல பேர்கிட்ட பேசினா, ஒரு 5-6 பேர்கிட்ட நான் வந்து ஒரே டைம்ல பேசினா கூட நான் உண்மையா தான் பேசுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு நம்பிடுவேன் ஈஸியா. நான் வந்து ஒரு பர்சனை வந்து ட்ரஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா கிடையாது, நீ வந்து சும்மாதான், நீ வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் சும்மாதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து அது ஒரு ஒரு ரொட்டீனாவே அவங்க வந்து நம்ம ரொட்டீனுக்குள்ளே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சொல்லும் போது வைக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து எல்லாருக்குமே ஆப்ஷனா தான் இருக்கேன். சாய்ஸா இருந்தவங்க பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே ஆப்ஷனா தான் இருக்கேன். ஸோ அதுதான் ஆன்சர். கொஸ்டின் வந்து, கரண்ட் ஆப்சஷன் வந்து, என்னோட கரண்ட் ஆப்சஷன் வந்து எனக்கு ஏஸ்தடிக்கா லைக் இந்த மாதிரி என்னோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு நிறைய நான் பார்த்து வச்சிருந்தேன். சுந்தரம் பார்க் போயிருந்தேன் நான் ரீசெண்டா. நிறைய சாம்ஸ்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் நான் வந்து நம்ம கீ செயினெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க அங்க வந்து ஹூக் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹூக் மாதிரி இருக்கும்ல, அது போட்டோம்னா நம்ம அதுலயே அழகா தொங்க விட்டுக்கலாம். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ஒன்று வாங்கினேன். அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபுல்லாக என்னோட ஃபீல் ஃபுல்லாக அதான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து நிறைய அதில் கனெக்ஷன் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதான் எனக்கு கரண்ட் ஆப்சஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படி கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஒர்க் பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும். இப்போ வந்து எனக்கு சாட்டர்டே சண்டே சண்டேஸ் வந்து லீவு. அதனால வந்து நான் இப்போ வந்து இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ அதனால ஐ எம் டூயிங் திஸ் வீடியோ. இது வந்து நான் 1 மாசமா பிளான் பண்ணி இப்பதான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து இது ரொம்ப கஷ்டம் தான். பட் எனக்கு வந்து செட் ஆகலை, இருந்தாலும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் ஒர்க்கும் போறேன், கண்டென்ட் கிரியேஷன் வந்து எனக்கு டைம் இதுவும் பண்ணும்போது பண்றேன், காலேஜும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த 3மே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால நான் யூடியூப்ல வந்து மந்த்லி ஒரு மந்த்துக்கு வந்து 4 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கே நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஓகே, யூ ஆர் அ குட் சோல், டெல் மீ வாட் ஆர் அபவுட் யுவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் யூ ஹேட் ஆர் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட லைஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கும் போது நிஜமா சொல்றேன், சீரியஸா எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஆகணும் ஆசை. ஸோ அதனால அதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்ப்பேன்.
இன்ஸ்டாலையும் வந்து எனக்கு ஒரு 500 வந்தா கூட போதும். ஓகே, அதை நான் அச்சீவ்மெண்ட்டா பாக்குறேன். இல்ல எனக்கு இப்போ ஆல்ரெடி இருக்கிறது வந்துட்டு ஓகே, நான் ஒர்க் போனதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அதுதான் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கியூட்டுங்க, எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்க டியூடு டிஎம்ல அப்படின்னு போட்டிருக்கீங்க. நீங்க வந்து எதனால கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒய் டிட் யூ குவிட் யுவர் டான்ஸ்? இது ரொம்ப வந்து எனக்கு லைஃப்ல முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன் நான் வந்து டான்ஸை குவிட் பண்ணேன்னு சொன்னா, குவிட்லாம் நான் பண்ணலை. நான் வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கே டைம் இருக்காது. அது போக நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து விட்டு வரதுக்கே ஒரு அரௌண்ட் 7 o'clock ஆயிடுது. ஆக்சுவலாக எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்து 9:30 to 6 தான். பட் கொஞ்சம் 7 o'clock தான் நான் வரேனே. ஆஃபீஸே 6:30 அந்த மாதிரி விடுது. நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஒர்க் இருக்கனால 6:30 கிளம்புறோம்னா வீட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருக்கிட்டு வரதுக்கே 7 மணி ஆயிடுது. வீட்டுக்கு வந்தோடனே அதான் கரெக்டா இருக்கு. அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், அது பண்ணணும் கரெக்டா இருக்கு. ஆனால் டான்ஸ் அப்போ டைம் இல்லை. அது போகவுமே நான் வந்து என்னோட ஆஃபீஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து AAA ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னை இன்வைட் பண்ணுவாங்க, டான்ஸ் எல்லாம் சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டச்லாம் இருந்துகிட்டே இருக்கேன். பட் ஐ எம் சர்டிஃபைடு சலங்க பூஜை வந்து நான் முடிச்சிட்டேன். இன்னும் வந்து அரங்கேற்றம் மட்டும் இருக்கு. மேபி இன்னும் வித்தின் 1 year நான் வந்து திரும்ப டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்ல கூட ஜாயின் பண்ணிருக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அண்ட் யுவர் சர்டிஃபிகேட் இன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் வந்து சலங்க பூஜை முடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ எம் அ சர்டிஃபைட் டான்ஸர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு யூ கெட் திஸ் மச் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்? இந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸே கிடையாது. முதல்ல இப்போ 300 நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 3 மாசமா அப்படி 200ல இருந்தேன். 3 months கஷ்டப்பட்டு 338 வந்தேன். அதுலயும் பாதி பேர் அன்ஃபாலோ பண்ணுவானுங்க, வருவானுங்க வருவாங்க போவாங்க, இப்படிதான் மாற்றி மாற்றி ரொட்டேஷன்ல விட்டுட்டே இருப்பாங்க. என்னோட எய்மே வந்து 400 ஃபாலோவர்ஸ் இப்போதைக்கு. மேபி 400 வந்ததுக்கப்புறம் 500 அப்படி 100 வந்து 100 வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்கின் கேர். நாளைக்கு வந்து ஸ்கின் கேர் வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகேவா? ஸ்கின் கேர் வந்துட்டு நான் என்னோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களுமே உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேரை சூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது டீட்டெயில்டா ஒரு வீடியோவா போடுறேன். சில பேருக்கு இப்பயுமே தெரியல என்ன யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என் பேசுற பிள்ளைங்கள்ட்டையும் சொல்றேன், பசங்கள்டையும் சொல்றேன். ஸ்கின் கேர் அது பண்றீங்கன்னா இஷ்டத்துக்கு எதாவது போடாதீங்கடி. உங்களுக்கு எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்வைஸ் ஃபார் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு ஆஸ்க் யூ அவுட் அப்படின்னு சொல்றாங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகிந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. என்கிட்ட வந்து யாருமே அட்வைஸ் தான் கேட்க மாட்டாங்க. நானா ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பேன். பட் அதுவே வந்துட்டு எப்படின்னா அது தேவையில்லை அப்படின்னு எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க. என்னை சுற்றி உள்ளவங்க நல்ல உள்ளங்கள் வந்து சொல்லுங்க, எதுக்கு தேவையான அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கும். மேபி அவங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அப்படின்னு தோணும். அதனால அது நான் பண்றதுல எந்த சல்லி பைசாக்கும் பிரயோஜனம் எனக்கு தெரியும். அதனால வந்து அட்வைஸ் பண்றது நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இனிமேல். ஏன் லேட்டா வீடியோ போஸ்ட் பண்றீங்க யூடியூப்ல அப்படின்னு கேட்குறீங்க. சாரி, ஆக்சுவலா வந்து எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது யூடியூப்ல. வந்து எப்படி வந்து எனக்கு பூஸ்டப் பண்ணணும் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரியல. போடுறேன். இனிமேல் வந்துட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ் வரும். வாரத்துக்கு 2 நாள் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம வந்து 90 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து 125 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ அதனால அதுவே பெரிய எனக்கு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு கைஸ். எப்படியா 1000 வந்து நம்ம தொடணும் கைஸ். எதுவுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வரும். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் வரும். நீங்க என்ன கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கேன், கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க காலேஜா இல்லை ஒர்க் பண்றீங்கன்னு கேட்குறீங்க. ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜும் போயிட்டு இருக்கேன், கரஸ்ல போயிட்டு இருக்கேன், ஜேர்னலிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க எப்போ கண்டென்ட் கிரியேட்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து 2023 கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்.
நான் ஒரு பர்சனோட பண்ணேன், பட் அவங்க வந்து என் கூட இல்லை இப்போ. ஸோ அதனால வந்து நான் தனியாகவே பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ நம்ம அந்த இயர் அந்த பேட் இதை விட்டுட்டு நம்ம வந்து 2024 தான் நான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் 125 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு கைஸ். இது வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே வரும். ஸ்கின் கேர்லேருந்து ஹேர் கேர்லேருந்து ட்ரெஸ் ஹால்லேருந்து எல்லாமே வரும் கைஸ். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரிங் லைட்டோட ட்ரைபாட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து மைக் வந்து இப்போ நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் மைக்கும். ஆனால் லைட்டிங் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எந்த டப்பா சொன்னாலும் சூப்பராக வீடியோ கண்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து மைக், நீங்கள் இன்கேஸ் வந்து இப்படி பேச போறீங்க அப்படின்னா மைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து நீங்கள் மேபி ஒரு நல்ல ஒரு ஹெட்செட்டாக வாங்கிக்கோங்க மைக் வச்சு பேசுறதுக்கு. இல்லை அப்படின்னா 200லேருந்தே மைக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒயர்டு மைக், அப்புறம் பட்டன் மைக், அதெல்லாம் நிறைய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மைக் வந்து அதோட ரேட் வந்து இந்த மைக்கோட ரேட் வந்து நான் 250க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா இருக்கும், நீங்கள் சார்ஜும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக் வந்து 900, ஸோ நியர்பை 1000. அதை வந்து நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாய்ஸ் ரெசல்யூஷன் பண்ணும். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பேக்ரவுண்டோட சேர்ந்து கேட்கும், இன்னொன்று வந்து நான் பேசுறது மட்டும் கேட்கும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைபாட் வந்து 500க்கு நான் வாங்கினேன். ஸோ அதுவுமே நல்லா 600 வாங்கினேன். அதுவுமே நல்லா இது லைட்டிங் வந்து இருக்கும், கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். 3 மோட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கூல், வார்ம் அண்ட் பிரைட்னு நினைக்கிறேன், 3 இருக்கு. அதே வந்து லெவல்ஸ் நிறையா இருக்கு. நான் இப்போதைக்கு இந்த லெவல் போடணும்னு சொல்லிட்டு இந்த லெவல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து 7 ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் கைஸ். நீங்கள் வந்துட்டு 360 டிகிரி வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இந்த மைக்கு ட்ரைபாட் அதுன்னு சொல்லிட்டு இதோட லிங்க்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா என்னோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2023 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2022 ஸ்டார்ட் பண்ணேன். 23 வந்து வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஒரு சில பல காரணத்தினால வந்து ஒரு சில விஷயங்களை டெலிட் பண்ணிட்டு முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அது வந்து 2024 நான் போட ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து మీరు చాలా బాగుంది, లవ్ యూ సిస్టర్ அப்படின்னு போட்டிருக்கீங்க. லவ் யூ டூ. யார் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யுவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதுவா போட்டிருக்கீங்க, அம்புக்குரியா போட்டிருக்கீங்க. நன்றி. அந்த அளவுக்கு நல்லா வீடியோ பண்றேன், எனக்கு தெரியல, நன்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிபிஹெச் யுவர் கசின் டான்டோன்னு போட்டிருக்க. எஸ், நீ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் பண்ண, ஓகேவா? அண்ட் உனக்கு ஹார்ட்டின் என் தம்பி கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? உங்க வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், எடிட் பண்றது என்ன ஆப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமோட வீடியோ எடிட் பண்றதுக்குலாம் இப்பெல்லாம் வந்து எடிட் ஆப் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுலலாம் எடிட் ஆப்ல வந்து எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் வீடியோஸ் தான் வந்து இன்ஷார்ட்ல எடிட் பண்ணுவேன், எனக்கு அதுவே போதும், மினிமலா இருந்தாலே போதும். ஆனால் இன்ஷார்ட்ல தான் எடிட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் VN யூஸ் பண்ணுவேன். ஹூஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது. ஒரு சில பேர் இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் தே ஆர் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் சில பேர் வந்து என்னோட ஃபீலிங்ஸை மதிச்சு என்கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சு, அவன் என்னோட ஏதாவது சேடா ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி, சேடா ஸ்டோரி வச்சாலும் சரி, அதில் கொஞ்சம் ஆட்டிடியூடாக ஏதாச்சும் எப்போங்கடா ஏதாவது வச்சா சரி, எனக்காக வந்து என்ன ஆச்சு, ஏன் அப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க 2-3 பேர் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். கொஸ்டின் வந்து ஒரு எவ்ரிடே மேக்கப் ரொட்டீன் வீடியோ ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வெளியெல்லாம் மேக்கப் போட மாட்டேன். இப்போ நான் வந்து போட்டிருக்க மேக்கப் பெரிய மேக்கப்லாம் கிடையாது. ஒரு ஐலைனர் அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அதுவும் அழுந்தி போச்சு தண்ணி குடிச்சனால. அது மாதிரி ஒரு சில வீடியோ வந்து எனக்கு மேக்கப் போட வந்து லுக்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். க்ளோ மேக்கப்பு, மேட் ஃபினிஷ் மேக்கப் அதெல்லாம் தெரியும். அதனால நான் அதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன், ஓகேவா? காலேஜுக்கு எப்படி போட்டு போனா, ஆஃபீஸ்க்கு எப்படி நீங்கள் வந்து மேக்கப் போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து நான் போடுறேன், ஓகே? ஸோ அதனால நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி பிடிக்கும். ஹாரர் மூவி தான் ஃபர்ஸ்ட், ஸோ அது ரொம்ப பிடிக்கும். தேர்ட் ஒன் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் இந்த 3 டைமென்ஷனல் மாதிரி இருக்கும்.
எப்படி சொல்றது, வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காமிப்பாங்க பாத்தீங்களா. ஒரு ஒரு மூவி இருக்கும், நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துட்டு இருப்போம், பட் அதுக்கு இன்னொரு கோணமும் இருக்கும், அதுல இருந்து நம்மளுக்கு காமிப்பாங்க பிஓவின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 இது இதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதுதான் நினைச்சிட்டு ஒண்ணு பாத்துட்டு இருப்போம், பட் அது இல்ல இது அப்படின்னு சொல்லி எரேஸ் பண்ணி ஒண்ணு காமிப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஸ்டின் ஒன் மெமரி அபவுட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஒன்னா ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்கூல் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா எனக்கு நிஜமாலே ரொம்ப பிடிக்கும். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க காலேஜ் ஃப்ரெண்டா இருந்தா நீங்க கன்சிடர் பண்ணி என் கூட டிராவல் பண்ணி ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு என் கூட டிராவல் பண்ணி எங்களோட பேசினதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கூல் ஃப்ரெண்டா இருந்தேன்னா சென்னையில ஸ்கூல் ஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சென்னையில, ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் க்ளோஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அதுல அந்த ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க. வீட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்தா இதெல்லாம் பிடிக்கும். நீங்க யாரு கேட்டீங்கன்னு தெரியல, ஸோ நான் அந்த கொஸ்டின் பொதுவா சொல்றேன். நீங்க ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு லேக்ஸ்ல பேமெண்ட் கேக்குறீங்களாமே, உண்மையா? இது எனக்கு யார் கேட்டிருப்பாங்கன்னா எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலா ஒரு 1 crore தான் நான் வாங்குறேன், ஓகேவா? 1 lakhs அப்படி லேக்ஸ்லாம் நான் வாங்குறது கிடையாது. நான் 1 crore வாங்கிட்டு இருக்கேன். என்னோட மந்த்லி சேலரி 1 crore. ஓகே. ஸ்வீடன் ஸ்பைஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு ஹார்ட், திரும்ப நீங்களும் ப்ளூ ஹார்ட் போடுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 million வியூஸ் வந்தா நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 million வியூஸ் வந்தா என்ன பிளான்னா, நம்ம ஒரு கேக் வெட்டி கொண்டாடுவோம், ஓகேவா? நீங்க எதுல சொல்றீங்கன்னு தெரியல. யூடியூபா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். அந்த 1 million எனக்கு ஃபாலோவர்ஸ் தான் நல்லா இருக்கும். உங்க ஃபேவரட் யூடியூபர்ஸ் யாரு, கிரியேட்டர்ஸ் யாருன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது பிரிக்யா ஷைன்ஸ், மிஸ்டர் பிரபாகரன், அதுக்கப்புறம் பமி சுஹைல், ராம் ஜானு, தமிழ் வாய்ஸ் ஓவர், ஹனோன் டி கோட்ஸ், சரத், சிம்பிளி சரத் சொல்லிட்டேனும், அப்புறம் இர்ஃபான் நியூஸ், அதுக்கப்புறம் ஜெய்மணிவேல் பிராங்க்ஸ்டர், அப்புறம் 10 நிறைய பேர் இருக்காங்க கைஸ். எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகுது. இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, இது எப்படி சொல்லனா, உங்களோட அந்த வீடியோஸ்லாம் நீங்க எடுக்கும்போது யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட நேர்லயும் கேட்கறதும் சரி, இல்ல இன்ஸ்டால யூடியூப்ல கமெண்ட் ஒரு சிலதான் பார்த்துருக்கேன் நான், கமெண்ட் பண்றதும் சரி என்னோட பழைய வீடியோஸ்ல. அத எப்படின்னா, நான் எடிட் பண்றதும் சரி, நான் வீடியோ எடுக்கிறதும் சரி, எல்லாமே நான் தான் செட்டப் பண்ணிக்கிறேன். அது போக என்னோட ட்ரைபாடு தான் என்னை வீடியோ எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுதான், ஓகேவா? அதுதான் என்னை வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பைக் என்னன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு பைக்கெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெஸ்பா. அது வாங்கணும் ரொம்ப ஆசை. ஸோ மேபி அதை நான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அதையும் நீங்க பார்ப்பீங்க. நீங்க இடையில ட்ரிப் போனீங்கல்ல அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆமா. ஸோ அந்த ட்ரிப்ல போனீங்க, நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எங்கே போயிருந்தேன்னா பாண்டிச்சேரி போயிருந்தேன் ரீசெண்டா. ஸோ அது பாத்தீங்கன்னா, நாங்க ஸ்பெண்ட் பண்ணது நாங்க 2 days ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த 2 daysக்கு அரௌண்ட் ஒரு 5 to 6,000 ஸ்பெண்ட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா ஸ்பிளிட் தான் போட்டோம், ஆனால் எனக்கு தெரியாது. ரூமோட ப்ரைஸ் 3,000 சம்திங் நினைக்கிறேன். வெளியே சுத்துறது, வண்டி வாங்குறது, வண்டிலாம் நம்ம பெட்ரோல் போட்டுக்கணும். பட் வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, ஒரு 8 hours 250 சொன்னாங்க, அது ஞாபகம் இல்லை. ஸோ 250 300 அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி. வெஸ்பா நாங்கள் எடுக்கல. நாங்கள் எடுத்தது ஃபேசினோ அண்ட் ஆக்டிவா தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வேகமான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இடையில ஒண்டர்லா போனேன், கொச்சி போனேன். ஸோ அங்கே நான் ஒண்டர்லா மட்டும் தான் போனேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்டா இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து வேகமான் போனேன், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொடைக்கானல் போயிருந்தேன், பட் எனக்கு அது அவ்வளோக்கு செட் ஆகலை. கொடைக்கானல் வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப பிடிக்கல. கொசகொசான் இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா பிடிக்கல. பஸ்லலாம் ரொம்ப வாந்தி எடுத்து ஒரு மாதிரி ஆகி அப்படி ஆயிட்டேன், அப்படியே மாதிரி ஆயிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான Q&A செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ஐ திங்க் ஒரே பார்ட்லேயே பெரிய லாங் வீடியோவாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல்லே இது பெரிய வீடியோ, ஐ திங்க் டியூரேஷன் வந்து பெரிய வீடியோ. என்னோட வீடியோஸ் வந்துட்டு என்னெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் பார்க்கலாம், அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லான நிறைய பிளாக்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் ஹால்ஸ் அண்ட் இது மேக்கப்பு, ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபுட் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ராக்ஷன் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இதுமாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க, அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாடா, பை பாய்.